ஹாய் ஆல். ரீசெண்டாக நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த விலாகை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் வந்து ஜூன் மாதம் ஒரு 3 டேஸ் லீவ் வந்தது இல்லையா, சாட்டர்டே சண்டே பக்ரீத் வந்தது. அதனால் 3 டேஸ் பிளான் பண்ணி நாங்கள் கொடைக்கானல் போனோம். சாட்டர்டே மார்னிங் 7:30 கிளம்புனோன்னு நினைக்கிறேன். 7:30 கிளம்பி நாங்கள் கொடைக்கானல் போகும்போது ஒரு 2:30 ஆகிருக்கும். அங்கேருந்து நான் ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து பக்கத்தில் தான் போட் ஹவுஸ், அதுக்காக நாங்கள் வந்து அங்கே எல்லோரும் போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம். போட் ஹவுஸில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்போ ஈவினிங் கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, மழை வர்ற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் எல்லோரும் போட் ஹவுஸ் போயிட்டு போட்டிங் போயிட்டு அங்கேருந்து 7D சினிமான்னு ஒரு மூவி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. சரி பக்கத்தில் தான், அந்த கரெக்டாக போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இது. சரி 7D மூவி பார்க்கலாம் பசங்களை அழைச்சிட்டு அப்படின்ட்டு 7D மூவி போனோம். அது செம்ம த்ரில்லிங்காக இருந்ததுங்க. நான் அதை உங்களுக்கு தனியாகவே அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து ரியலாகவே, அது வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நான் ரியலாகவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் எல்லோரும் எப்படி 7D சினிமா இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. அங்கேருந்து போட் ஹவுஸ் வந்து போயிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு டே வந்து அதோட முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கேருந்து நாங்கள் பூம்பாறை டெம்பிளுக்கு போனோம். பூம்பாறை முருகன் டெம்பிள் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பூம்பாறை டெம்பிள் அங்கேருந்து நாங்கள் இருந்ததுக்கும் பூம்பாறை டெம்பிளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 25 கிலோமீட்டர்ஸ். சரி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி மார்னிங் ஒரு 8:30 9 o'clock கிளம்பி கோவிலுக்கு போகும்போது ஒரு 10:30 11 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே பூம்பாறை டெம்பிளுக்கு போயிட்டு முருகன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ரொம்பவே அங்கே வந்து ஃபோனெல்லாம் அலௌடு கிடையாதுன்ட்டாங்க. சரி ஃபோன் அலௌடு இல்லைன்னொன்னே நாங்கள் வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது, ரொம்ப கியூ இருந்தது. நாங்கள் சின்ன கியூவில் நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து மதியானம் 1 o'clock ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு. பூம்பாறை டெம்பிள்லேருந்து வெளியில் வர கிட்டத்தட்ட 1 o'clock ஆயிடுச்சு. சரி அங்கேருந்து சாப்பிடலாம், வேறு எங்கே பிளேஸ் இருக்குதுன்னு கேட்கும்போது மன்னவனூர் லேக்கு சொன்னாங்க. அங்கே ரூமில் அந்த ரூம் நம்மளுக்கு கைட் பண்ணவங்க வந்து மன்னவனூர் லேக் போங்க, அங்கேருந்து உங்களுக்கு பக்கம்தான், அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொல்கிறாங்களேன்னு கிளம்பி நாங்கள் மன்னவனூர் லேக் போனோம். லேக்கு வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான், ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸோ என்னமோ இருக்கும். ஆனால் அது டேஞ்சரஸான ஏரியாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மன்னவனூர் லேக் வந்து எல்லோரும் போய் பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வெரி டேஞ்சரஸான ரோடாக தான் இருந்தது. ஒரே ஒரு காரு தான் போக முடியும். ஆனால் நம்ம போகிற வழியில் தான் திரும்பி ரிட்டனும் வரணும்னாங்க. ஆனால் வந்து ஒரு கார் தான் போகிற மாதிரியே இருக்குது. பார்த்தாலே பயமாக இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் போகிற வழியில் என்ன ஆச்சுன்னு தெரில, சைடில் வேறு ரோடு வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு ரோடை வந்து பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. பள்ளம் தோண்டி வச்சுருந்ததுனால நம்மளுக்கு ஒரு கார் தான் போக முடியும், வர்ற கார் வர முடியாது, அந்த மாதிரி இருந்தது. சேஃபே இல்லாமல் இருந்துச்சு, ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ஏன்டா போனோங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மன்னவனூர் லேக் போகிறது அவ்வளோ நல்லதே கிடையாது. கண்டிப்பாக வந்து புதுசாக நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மன்னவனூர் லேக் யாராவது போயிட்டு பாருங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ஏரி ஒன்று இருக்குது. நம்மளுக்கு வந்து வேறு ரொம்ப பெருசாக அங்கே பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு ஏரி மட்டும்தான் இருக்கும். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது இதுதான் குழந்தை வேலப்பர்னு அந்த சாமி முருகனோட பேர் வந்து குழந்தை வேலப்பர் அப்படி முருகனோட பேர். ரொம்பவே அழகாக இருந்தது, கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே கியூவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கியூவில் நின்று தான் ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட கியூவில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அழகாக கீழே இறங்கி வந்துட்டு தான் நாங்கள் இந்த மன்னவனூர் போனோம். மன்னவனூர் லேக் வந்து கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ் போனீங்க அப்படின்னா அங்கேயும் போட்டிங் உண்டு. மன்னவனூரில் வந்து போட்டிங் உண்டு. நாங்கள் அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மன்னவனூர் கிளம்புனோம். மன்னவனூர் போயிட்டு நாங்கள் போட்டிங்லாம் போகலை. ஆனால் போட்டிங் போகாமல் அங்கேருந்து திருப்பி வருவோம். ரொம்ப பயமாகிடுச்சு, ரொம்பவே டிராஃபிக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ, இதெல்லாம் நான் காட்டுறது வந்து கம்மி. நாங்கள் வந்து காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த லேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. நாங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக கியூ நின்றுச்சு. அதை நான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பயமாகிடுச்சு. நாங்கள் திருப்பி இருட்டுறதுக்குள்ளேயே நம்ம வெளில வந்தோம்னா தான்
நம்ம வந்து ரூமுக்கு போக முடியுமே அந்த பயம் வந்தது. நாங்கள் இது பாருங்கள், ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நடந்து போகிற மாதிரி இருந்தது இந்த மன்னவனூர் லேக்கு. மன்னவனூர் பாருங்கள், மன்னவனூர் எக்கோ டூரிசம்னு சொல்லியிருக்காங்களா. அது ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருந்தது. நான் நடந்து தான் போனோம். உள்ளே வந்து காரெல்லாம் அலௌடே கிடையாது. உள்ளே போயிட்டு வரும்போதெல்லாம் நிறைய கியூ இருந்துச்சு. மழை வர்ற மாதிரி இருக்குது. எப்படிரா ஊருக்கு போகிறதுங்கிற மாதிரி, திரும்பி ரிட்டன் வந்து நம்ம எப்படி போக போகிறோங்கிற மாதிரி பயம் வந்தது. ஆனால் யாருமே தயவுசெய்து வந்து மன்னவனூர் லேக்கெல்லாம் போக வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.